தக்காளி தாறுமாறான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கிற ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஹாரர் பிளஸ் த்ரில்லர் மூவி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்காகவே இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கடைசி 40 நிமிஷம் நம்மள மிரட்டி விட்டுட்டாங்க. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரிங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப மத ரீதியா சின்ன வயசுலயே கட்டுக்கோப்பா வளர்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சுவேன் அதுக்கு உண்டான தண்டனையை கல்லறையில போயாவது அனுபவிப்பான்றத மட்டும் தெளிவா அவங்க குடும்பத்துல சொல்லி வளர்க்குறாங்க. ஒரு நாள் ஒரு சம்பவத்தினால நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அதனால கடுப்பான நம்ம ஹீரோயின் மதம் மேல இருந்த நம்பிக்கையே போய் அவங்க சொன்ன கருத்தை எப்படியாவது பொய்யாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கேடுகட்ட பாவியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட சவக்குழியில இறக்கி அப்படி என்னதான் அவன் சவக்குழியில நடக்குதுன்றது கண்டுபிடிக்க போறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பொய்யாக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சவக்குழியில இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தாறுமாறான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தினால நம்ம ஹீரோயின் என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, கடைசியில அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா இல்லையா, அப்படி மதத்து மேல மீண்டும் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சான்றதா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கு. சாப்பிடும் போதோ தனியாவோ இந்த படத்தெல்லாம் பாத்துறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கிளைமேக்ஸ் சொல்லுவேன். படத்தோட பேருன்னு கேட்டீங்கன்னா கிரேவ் டார்ச்சர். 2024 ரிலீஸ் ஆன இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குங்க. தமிழ் டப்ல இல்ல. ஒரு தரமான சம்பவம் கிளைமேக்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கிரேவ் டார்ச்சர் படத்தை மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க.